நிறைய பொண்ணுங்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைம்ல நிறைய டவுட் இருக்கு. எனக்கு 28 நாளையில வருது, இது நார்மலா? இல்ல 30 நாளையில வருது நார்மலா? இல்ல 40 நாளையில சில பேருக்கு வருது, சில பேருக்கு 20 நாளையில வருது. இதுல எது நார்மல், எது அப்நார்மல் அப்படிங்கிற டவுட் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். ஒரு நார்மலான சைக்கிள் என்னன்னு கேட்டீங்கன்னா 22ல இருந்து 35 டேஸ்க்குள்ள உங்களுக்கு பீரியட்ஸ் வந்ததுன்னா அது நார்மல் தான். இதே 35 டேஸ்க்கு மேல உங்களுக்கு தள்ளி போனா அது அப்நார்மல். 15 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு பீரியட்ஸ் வந்தா அதுவும் அப்நார்மல். இதே 2 மாசத்துக்கு ஒரு தடவை எனக்கு பீரியட்ஸ் ஆகுது, 3 months ஒன்ஸ் எனக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் அதுவும் அப்நார்மல் தான். அதே பீரியட்ஸ் வந்த பிறகு 1ல இருந்து 7 நாளைக்குள்ள உங்களுக்கு ரத்தப்போக்கு இருக்கும். இதே 7 நாளைக்கு மேல 15-20 நாளா உங்களுக்கு ரத்தப்போக்கு இருந்ததுன்னா அதுவும் அப்நார்மல். அதே அந்த பிளட் ஃப்ளோ பாக்குறதுக்கு ரொம்ப கட்டி கட்டியா இருந்ததுன்னா அதுவும் அப்நார்மல் தான். சோ இந்த அப்நார்மல் சிம்டம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்கேன், யூஎஸ்ஜி அப்டாமன் ஸ்கேன் எடுத்து பாருங்க. உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம், நீர்க்கட்டி பிரச்சனை ஏதாவது இருக்குதான்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து ரொம்ப அனிமிக்கா எதுவும் இருக்கிறீங்களா, ஹெச்பி ரொம்ப லோவா இருக்குதா அப்படிங்கறதையும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். எதை வேணா தாங்கிக்கலாம், ஆனா இந்த பொண்ணுங்களுக்கு வர பீரியட்ஸ் பெயினை மட்டும் தாங்கிக்கவே முடியாது. சில பேருக்கு பீரியட்ஸ் வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் சில பேர் ஸ்கூல், காலேஜ், வேலை இப்படி எதுக்குமே போகாம லீவ் போட்டு வீட்டிலே இருப்பாங்க. ரொம்ப வலி தாங்க முடியாம படுத்தே இருப்பாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுடைய வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு, வலி எனக்கு எப்போதுமே அதிகமான வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். வேற எதுவும் நீர்க்கட்டி எதுவும் இருக்குதா, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். இல்ல உடம்புல ரத்தம் எதுவும் குறைவா இருக்குதாங்கிறதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். நான் செக் பண்ணிலாம் நான் பார்த்துட்டேன், எனக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பீரியட்ஸ் ஒரு 3 நாள் ஃபர்ஸ்ட் 3 டேஸ் நான் சொல்ற இந்த கஷாயத்தை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது 3ஐயும் நல்லா தட்டிட்டு தண்ணியில கொதிக்க வைங்க. கொதிக்க வச்ச பிறகு இதை கருப்பட்டி கூட சேர்த்து பீரியட்ஸ் ஒரு 3 நாள் நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. இதை நீங்க ஒவ்வொரு மாதமும் நீங்க தொடர்ந்து குடிக்கும் போது உங்களுடைய பீரியட்ஸ் பெயின் நல்லா குறையும். உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும். சோ மறந்துடாம ஃபர்ஸ்ட் 3 டேஸ் இந்த கஷாயத்தை எடுத்துக்கோங்க.